கூறியதன் அடிப்படையில் இப்போது ஆணையர் அவர்கள் ஒவ்வொரு ரீஜனுக்கும் அந்த வட்டார ஆணையர் அவர்களை வந்து துணை ஆணையர் அவர்களை சேர்மனாக போட்டு அரசு அதிகாரிகள், மெடிக்கல் ஆஃபீஸர், போலீஸ் ஆஃபீஸர்ஸ், அப்புறம் வந்து ஜோனல் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், திருவோர வியாபாரிகளிலிருந்து ஒரு உறுப்பினர் மற்றும் வியாபாரிகளிலிருந்து ஒரு சங்கத்திலிருந்து ஒரு உறுப்பினர், அதுக்கப்புறம் வந்து நல சங்கங்களிலிருந்து ஒரு உறுப்பினர், இதுபோல 8 பேர் கொண்ட ஒரு நிலைக்குழு உருவாக்கப்படுகிறது. இந்த திருவோர வியாபாரிகளுக்கான உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்காக வருகிற 16ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் நடைபெற இருக்கிறது. 26, 27 அன்றைக்கு தேர்தல் நடைபெற இருக்கிறது. இது சம்பந்தமான செய்தியை உங்கள் அனைவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வாய்ப்பு. சாலையோர வியாபாரிகள் வந்து எங்க வியாபாரம் செய்யலாம், எங்க வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி வார்டு வாரியாக நம்ம தெருவில் வந்து மார்க் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும், இடம் ஒதுக்கீடு பண்ணி கொடுக்கணும். இந்த கமிட்டி வந்து வெண்டிங் கமிட்டி வந்து இது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி ஃபார்ம் பண்ணுது. இது வந்து ஆணையர் தலைமையில தான் இருந்தது. இப்போ மண்டலத்துக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. மண்டலத்துக்கு கமிட்டி வந்து சேர்மன் வந்து நம்ம சவுத் ஆர்டிசி. இதில் ஒரு 8 உறுப்பினர், சொன்ன மாதிரி 8 உறுப்பினர் இருப்பாங்க. இப்போ டாக்டர் இருப்பாரு, ஏஆர்ஓ இருப்பாங்க, இருப்பாங்க, 2-3 பேர். இதுல வந்து நம்ம மண்டலத்தில் வந்து மொத்த அங்கீகரிக்கப்பட்ட வியாபாரிகள் வந்து 1071 பேர் வந்து அதுலேருந்து வந்து ஒரு 6 உறுப்பினர்களை வந்து அந்த வெண்டிங் கமிட்டி உறுப்பினர்களா நம்ம வந்து அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. 20,000 பேர் போவாங்கன்னா 3 மடங்குக்கு மேல அதுல பள்ளி குழந்தைகள் சேர்றாங்கன்னா அது கல்வி நிலக்குழு தலைவரை பாராட்டுகிறோம். நம்ம மேயர் அவர்களையும் ஆணையர் அவர்களையும் பாராட்டுவதுடன் நம்முடைய கல்வி நிலக்குழு தலைவர் வந்து நம்ம அந்த சட்டம் அவங்களுக்கு பிடிக்க செட் ஆகலைன்னா அளவு சரியில்லைன்னா தச்சுக்கலாம். இதெல்லாம் எவ்வளோ அற்புதமான திட்டங்கள். காலை உணவு, மதிய உணவு, அதுக்கப்புறம் கட்டிக்க போகிறாங்க பசங்க. அது மாதிரி அதே மாதிரி நான் எங்கள் வார்டில் இன்னொன்று பண்ணியிருக்கோம். கல்லுக்குட்டியிலேருந்து அரசு பள்ளிக்கு பசங்க வராங்க, நம்மளுடைய அரசாங்க பஸ்ஸு போய் ஏற்றிக்கிட்டு வருது. இதெல்லாம் வந்து அற்புதமாக அந்த கல்வி நிலக்குழு பாராட்டுகிறேன், வாழ்த்துக்கிறேன். பேசுங்க சார். இன்றைக்கு 20,000 மாணவர்கள் இன்றைக்கு மாணவர் செல்வம் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அது பெருமையாக இருக்கிற இந்த நேரத்தில் நான் எடுத்து சொல்லி, அதற்கு காரணம் எங்களுடைய மாநகராட்சியுடைய பெருநகர மாநகராட்சியுடைய வணக்கத்திற்குரிய மேயர், வணக்கத்திற்குரிய துணை மேயர், வணக்கத்திற்குரிய ஆணையர் அவர்கள், அவருக்கே பணியாற்றக்கூடிய உதவி ஆணையர்கள், பல்வேறு துறைகளை சேர்ந்த அனைத்து துறை அலுவலர்கள், குறிப்பாக உதவி கல்வி அலுவலர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் எடுத்த முயற்சி. அதில் குறிப்பாக இன்றைக்கு எங்களுடைய இணை ஆணையர் விஜயராணி அவர்கள் எடுத்திருக்கிற முயற்சி தான் இன்றைக்கு அதிகாலையிலே இதற்கான 20,000 பேர் புதிய சேர்க்கைக்கான இன்றைக்கு பெருமையாக இருக்கிறது. ஆகையால் இந்த தருணத்திலே நம்முடைய முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நகராட்சி நிர்வாகத்துறை சேர்ந்த ஒன்றிலிருந்து 54 தீர்மானங்கள் இது நிறைவேற்றப்படுகிறது. ஆம் என்பவர் ஆம் என்க, இல்லை என்பவர் இல்லை என்க. ஆம் என்பவர் அதிகம் இருப்பது அனைத்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அனைத்து தீர்மானம் நிறைவேற்றி கொடுத்த அனைத்து மாவட்ட உறுப்பினர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இப்போது